Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related videos போட்டுட்டு இருக்கோம். இப்போ மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். fraction டாபிக் ஆல்ரெடி fraction and அதோட டைப்ஸ் எல்லாமே with எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கோம். பாருங்க. பேசிக்ஸ்ல தரவா இருந்தீங்கன்னா ஃபர்தரா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ fraction ரிலேட்டடா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு 10 ப்ராப்ளமா வச்சு பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து பார்ட் 3ல வந்து நம்ம ஒரு 10 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சிம்பிள் விஷயம் தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கே என்னன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ராணி ஸ்பெண்ட் 2/7 ஆஃப் ஹர் ₹350 ஆன் புக்ஸ். ஹவு மச் மணி ஸ்பெண்ட்? அதாவது என்ன அப்படின்னா, ராணி அவங்க வந்து புக்குக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 2/7 ஆஃப் ₹350. அவங்க ₹350 2/7 வந்து அவங்க புக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்குக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்காங்க. சிம்பிள் விஷயம் தான். இந்த ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மல்டிபிகேஷன். மொத்த அமௌண்ட்டும் தெரியும், புக்குக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா, இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டா போதும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். சொல்யூஷன் பாருங்க, சிம்பிள் விஷயம்தான். 2/7 வந்து மொத்தத்துலேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 350. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, இங்கே 50 வரும். 5 2s are 10. ஸோ 100. ஸோ அவங்க புக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா ₹100 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் விஷயம். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ரெக்டாங்கிள் இஸ் ஷேடட் 3/8. இஃப் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 64, வாட் இஸ் த ஷேடட் ஏரியா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள்ல எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3/8. இது வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஷேடட் போர்ஷன் 3/8. அந்த ரெக்டாங்கிளோட மொத்த ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவா அப்படின்னா 64 cm². ஸோ அந்த ஷேட் பண்ண அந்த இதோட ஏரியா மட்டும் கேட்டுக்காங்க. ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் பாருங்க. 3/8 வந்து ஒரு ரெக்டாங்கிளில் ஷேடட் ரீஜியன். மொத்த ஏரியா எவ்வளோ அப்படின்னா 64. ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 18. ஸோ 24 cm². ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த ஷேடட் ஏரியா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A bag has 4 red and 6 blue balls. அதாவது ஒரு பேக்ல வந்து 4 ரெட் பால்ஸும் அதே மாதிரி 6 ப்ளூ பால்ஸும் இருக்கு. என்ன கேட்டுதாங்க பாருங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ரெட்? ரெட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்டுக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். சொல்யூஷன் பாருங்க. மொத்தமாக அந்த பேக்ல 4 ரெட் பால்ஸ் அண்ட் 6 எவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ளூ பால்ஸ் இருக்குது. மொத்தமாக அப்போ வந்து எவ்வளோ பாசிபிள் இருக்குன்னா 10 தான் அதோட பாசிபிலிட்டி. இப்போ நம்ம ரெட்டை மட்டும் தான் என்ன செய்ய போகிறோம்னா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் எவ்வளோ நம்மளுக்கு 4. மொத்த பாசிபிலிட்டின்னு பார்க்கும்போது 10. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 2/5. ஸோ ரெட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 2/5. சிம்பிள் விஷயம் தான். இதெல்லாம் சிம்பிளான ப்ராப்ளம் தான். பார்த்தோன்னே ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். தென் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. a student use 1/4 ஆஃப் நோட் ஆன் மேக்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நோட்ல 1/4 வந்து மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. தென் 1/3 ஆஃப் த ரிமைனிங் ஆன் சயின்ஸ். அதுல இருந்து ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னா 1/3 வந்து சயின்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. வாட் பார்ட் இஸ் யூஸ்டு ஃபார் சயின்ஸ்? அப்போ சயின்ஸுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் விஷயம் தான். ஒரு நோட்டில் 1/4 வந்து மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் சயின்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியல. அதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். மேக்ஸுக்கு யூஸ் பண்ணதுலேருந்து பேலன்ஸ் ஒரு இது இருக்கும். அதில் 1/4 தான் சயின்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் விஷயம் தான். இப்போ என்னென்னா சயின்ஸுக்கு எவ்வளோங்கிறத வந்து ஃபைன் பண்ணணும். அதனால் இப்போ 1லேருந்து மேக்ஸ் சப்ராக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை இப்படி தான் ஃபைன் பண்ணணும். ஒரு இதை கொடுத்துட்டு இன்னொரு இதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்கதை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது கிடச்சிடும். இப்போ பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத. சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு வந்து 1/4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணது போக லெஃப்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1லேருந்து இந்த 1/4 நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 - 1 3/4. மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3/4 இருக்கும். செகண்ட் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த பேலன்ஸில் தான் 1/3 வந்து சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சயின்ஸுக்கு நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோம்னு பாருங்க. அப்போ சயின்ஸுக்கு ஆல்ரெடி இப்போ இதில் பேலன்ஸ் எவ்வளோ 3/4 இருக்குது. இதுலேருந்து அந்த 1/3 சயின்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சயின்ஸுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3/12. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4. ஸோ இதுதான் சயின்ஸுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணது. சிம்பிள் விஷயம் தான். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு இவ்வளோ தான் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் சயின்ஸ்க்கு எவ்வளோங்கிறது தெளிவாக கொடுக்கல. மேக்ஸுக்கு யூஸ் பண்ணது போக
அதில் இருந்து 1/3 தான் சயின்ஸுங்கிற ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸை சப்ராக்ட் பண்ணி விட்டா பேலன்ஸ் லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை அந்த ரிமைனிங் கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சயின்ஸ்க்கு அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம்தான். தென் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A shopkeeper increases the price of sugar by 1/5. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுகரோட ப்ரைஸை வந்து 1/5 என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டியிருக்காங்க. ஆனால் ஓல்டு ப்ரைஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓல்டு ப்ரைஸ் 200 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/5 வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சிட்டுனா அந்த இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூ அந்த ஓல்டு ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நியூ ப்ரைஸை என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் வந்து 1/5 பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்குன்னா அது வந்து 200 இருந்திருக்கு. 1/5 வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த 200 கூட ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். இது 40. ஸோ 40 ரூபா வந்து கூட்டியிருக்காங்க. அப்போ வந்து ஓல்டு ப்ரைஸ் கூட இந்த 40 ரூபாய் கூட்டினா நியூ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ ப்ரைஸ் பாருங்கள். இப்போ நியூ ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு எவ்வளோ ஓல்டு ப்ரைஸ் இருந்துருக்குங்கிறதும் தெரியும், எவ்வளோ இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ 200 + 40 என்ன வரும் அப்படின்னா 240. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நியூ ப்ரைஸ். சிம்பிள் விஷயம் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்டை மட்டும் கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணி நம்ம அதை என்ன ஃபைண்ட் பண்ணுங்கிறத பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். தென் இப்போ 6 சம் பாருங்க. a father's age is 7/3 times his son age. if son வந்து சன்னோட ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா 12 years. அப்போ ஃபாதர் ஏஜ் என்னன்னு கேட்காங்க. ஈஸியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் எழுதிக்கிடும். இப்போ ஃபாதரோட ஏஜ் பாருங்க 7 times ஆஃப் சன். இப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபாதர்ஸ் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா 7/3 times ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஏஜ். இந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம எழுதிட்டா இப்போ கண்டுபிடிச்சோம். ஃபாதர் ஏஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 7/3. சன் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டாலே போதும். ஸோ 28. இப்போ ஃபாதர் ஏஜை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன அப்படின்னா 28. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அதாவது ஃபாதர் ஏஜ் வந்து 7/3 times சன்ஸ் ஏஜ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த தான் எழுதியிருக்கோம். சன்னோட ஏஜ் வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணியாச்சு. ஃபாதரோட ஏஜை ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 7th சம். a student scored 4/5 ஆஃப் டோட்டல் மார்க்ஸ். அதாவது மொத்த மார்க்கில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணது எவ்வளோன்னா 4/5. ஆனால் அந்த டோட்டல் மார்க்கும் நம்மளுக்கு தெரியும் 215. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான விஷயம்தான். எப்போவுமே மொத்தம் நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த கண்டுபிடிக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4/5 ஆஃப் டோட்டல் மார்க்ஸ். அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து இங்கே என்னன்னு தெரியும் 250 தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் 4/5 ஆஃப் டோட்டல் மார்க்ஸ். ஆனால் அந்த டோட்டல் மார்க்ஸுமே நம்மளுக்கு என்ன தெரியும்னா தெரியும். ஸோ 4/5 ஆஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை மல்டிப்ளிகேஷன் தான். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இங்கே அப்படின்னா 250. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 5 5 25. ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னா 200 வரும். ஸோ சிம்பிள் விஷயந்தான். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். என்னென்னா அவங்க மொத்த மார்க்கில் அவங்க டோட்டல் மார்க்லேருந்து அவங்க 4/5 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் மார்க்கையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸியாக சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாலே என்னென்னா ஆன்சர் கிடச்சிரும். தென் பாருங்கள் 8th சம் பாருங்கள். இன் ஏ ஸ்கூல் 2/7 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஒரு ஸ்கூலில் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 2/7. மொத்தம் டோட்டல் என்ன அப்படின்னா 560. அப்போ ஹவு மெனி கேர்ள்ஸ் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான். மொத்தமாக 560 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 2/7 வந்து கேர்ள்ஸ். அப்போ அந்த கேர்ள்ஸ் தனியாக எவ்வளோ இருப்பாங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். 2/7 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோனா 2/7. மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னா 560. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிட்டாலே என்ன கிடச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா கேர்ள்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 80 வரும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 160 வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கே 160 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ சிம்பிள் விஷயந்தான். Next 9th sum பாருங்க. A cricket player scored 3/8 of his runs in sixes if total is equal to 64 runs. How many by sixes?
இதுவுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். அதாவது என்னன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து மொத்தமா 64 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த 64 ரன்ல பாருங்க 3/8 ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் இன் சிக்ஸஸ். அதாவது என்னன்னா அந்த 6 அடிச்சதுல வந்து 3/8 வந்து 6 அடிச்சிருக்காங்க. எவ்வளோ 6 ஹவு மெனி 6 அடிச்சிருப்பாங்க தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா மொத்தமா எவ்வளோ ரன்னுங்கிறது தெரியும். 3/8 வந்து அவங்களோட 6ன்னு தெரியும். ஸோ ஈஸியாக ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் எத்தனை 6 அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். சொல்யூஷன் பாருங்க 3/8 ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் இன் சிக்ஸஸ். அவங்க வந்து 3/8 ரன்ஸ் வந்து ரன்ஸில் வந்து 6 அடிச்சிருக்காங்க. ஆனால் மொத்தமாக அவங்க அடித்த ரன்னுன்னு பார்க்கும்போது 64. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்துடும் அப்படின்னா இது வந்துடும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எத்தனை 6 அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். ஸோ 8 3s are 24. ஸோ ஹவு மெனி 6s அப்படிங்கும் போது 24 6s அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிச்சிருப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம் தான். மொத்தமாக விஷயத்தை கொடுத்துட்டு அதையும் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை 6 அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் லாஸ்ட் சம் பாருங்க. a rope is cut into 4 equal parts. what fraction is each? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ரோப்பை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டோட்டல் ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா 4. அப்போ ஒவ்வொரு பார்ட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே லைனில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஈச் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/4 தான் இருக்கும். சொல்யூஷன் பாருங்க. ஈச் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈச் பார்ட் இஸ் 1/4. ஏன் அப்படின்னா நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸாக அதை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். ஸோ 1/4 தான் என்ன அப்படின்னா ஆன்சர். சிம்பிள் விஷயம் தான். கான்செப்டில் மட்டும் தர வரீங்க. நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் சிம்பிள், மாடரேட், டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எடுத்து நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்த கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.